ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனுடைய குறைச்சலை பரியாசம் பண்ணுகிறான். அவனுடைய தேவையை பரியாசம் பண்ணுகிறான். அவனை உண்டாக்கின கர்த்தரை பரியாசம் பண்ணி நிந்திக்கிறான். கர்த்தரே ஏழையையும் சிருஷ்டித்திருக்கிறார், அவனையும் பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தர் நமக்கு தயவு காண்பித்திருப்பதினால்தான் நாம் குறைவில்லாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய தயவும் கிருபையும் இரக்கமும் தெய்வீக பராமரிப்பும் நம்மை விட்டு நீங்கிவிட்டால் நாம் ஏழைகளாகத்தான் இருப்போம். ஏழைகளை பரியாசம் பண்ணுகிறவன் பிறருடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறான். பிறரை ஒடுக்கி ஜீவிக்கிறான். மற்றவர்களுடைய அழிவின் மீது தன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறான். இவன் தேவனுடைய நியாயத்தை பற்றி சிறிதும் யோசித்து பார்க்க மாட்டான். தன்னுடைய நியாயத்தீர்ப்பே பெரிதானது என்றும் அதுவே நீதியும் நியாயமுமானது என்றும் நினைத்து கொள்வான். மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது அதை பார்த்து பரிதாபப்பட வேண்டும். பிறருக்கு தங்களால் செய்ய முடிகிற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். பிறருடைய ஆபத்தை குறித்து சந்தோஷப்படுகிறவன் மீது தேவனுடைய தண்டனை வரும். அவனால் தேவனுடைய கோபத்திற்கும் அவருடைய தண்டனைக்கும் தப்பிக்க முடியாது. நாம் பிறரை எப்படி நியாயம் தீர்க்கிறோமோ அப்படியே நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்மை நேசிப்பது போலவே நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும். பிறருடைய ஆபத்துக்களையும் கஷ்டங்களையும் பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. கஷ்டப்படுகிறவர்களை நிந்திக்க கூடாது. மனுஷரை நிந்திக்கிறவன் அவர்களை உண்டாக்கின கர்த்தரையும் நிந்திக்கிறான். தம்மை நிந்திக்கிறவனை கர்த்தர் நிந்திப்பார். ஏழையை பரியாசம் பண்ணியவர்கள். யூதாவின் பிரபுக்கள் ஐஸ்வர்யவான். தண்டிக்கப்பட்டவர்கள். தீரு பட்டணத்தார் ஏதோமியர்.